ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Lexmi.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மொறுமொருவான காரச்சாரமான மசாலா டைமண்ட் கட்ஸ் தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கோதுமை மாவு பயன்படுத்தியும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வரும் கிறிஸ்பியா. இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஓமம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை, கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்குன்னா கருகப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல சூடுபடுத்தின 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் முழுசாக மைதா மாவு பயன்படுத்தி தான் செஞ்சாகணும். கோதுமை மாவில் கூட நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுக்கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்திங்க அப்படின்னா சிப்ஸு கிறிஸ்பியாக வந்துடும். டைமண்ட் கட்ஸுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனிமேல் இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்திக்கு நம்ம ஆல்ரெடி எப்பவும் திரட்டுவோம்ல, அதே மாதிரி திரட்டிக்கோங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்து நம்ம திரட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடுறப்பவும் சரி, கட் பண்ணுறப்பவும் சரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்லுசாக நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இது நீங்கள் கத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிஸா கட்டர் இருக்குன்னா அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மாவு திரட்டுறப்போ கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்து திரட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலேருந்து நம்ம எடுக்கிறப்போ அது ஈஸியாகவே வந்துடும். ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்து திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். எப்போவுமே எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெல்லுசாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அதிகமான சூடில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஏன்னா இது உடனே ரெடியாகி கிடச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புலாம் இல்லாமல் பபிள்ஸ் வரது எல்லாமே நின்றுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிப்ஸை எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். தீபாவளிக்கு இது ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 20 to 30 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பபிள்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் நம்ம எந்த சோடா பொடியும் எதுவுமே சேர்த்துக்கல, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் Lexmi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.